என் பேர் எஸ் லாவண்யா, பேய்க்குட்டு மூவியோட டைரக்டர். இந்த படத்தில் வந்து 32 டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாக இருந்து பண்ணியிருக்கேன். இது வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 24 பண்ணவங்க இருக்காங்க, 10 பண்ணவங்க இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் 32 டிபார்ட்மெண்ட்ஸ். லைக் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அதிலிருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும். ஸோ 24 தான் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒர்க்கிங் பண்ண உடனே உங்களுக்கு வந்து படம் வந்து தேட்டருக்கு வராது. திரையில் வரணுன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கும். சப்டைட்டில்ஸ் போடணும், டாக் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை என்ஓசி வாங்கணும், சென்சார் வாங்கணும், சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதணும். அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். திரைக்கு கொண்டு வரணுன்னா படம் யார் வேணால் எடுத்துடலாம். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன்றது அது ஒரு பெரிய சேலஞ்ச். நம்ம பண்ண பாடல்கள் ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் கம்பெனி நம்மளுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்து வாங்கணும். அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து திரைக்கு கொண்டு வரணும் நம்ம படத்தை அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே உருப்படியாக நம்மளோட படம் வந்து திரையிடப்படும் திரையரங்குகள் அதில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கிற ஒரு விஷயத்தில் நான் ஒரு பெண்ணாக இருந்து இப்போ வந்து உங்கள் முன்னாடி சாதிச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் பை யூனிவர்ஸ் கிரேஸ். படம் நல்லா இருந்தது. உண்மைக்கே பண்ணாங்க, ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. பண்ணதுலேருந்து ஃபுல்லாக பார்த்ததில் உண்மைக்கே படம் நல்லா இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா ஹாரர் காமெடி தான், ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். என்ன மாதிரினா திறமைக்கும் இதுக்கும் நம்ம வந்து ரெகக்னேஷன் கொடுக்கலன்னா அது வந்து தப்பான ஒரு கைக்கு போனால் தேவையில்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் அது வந்து தேவையில்லாத ஒரு பின்னடைவாக இருக்கும் இண்டஸ்ட்ரிக்குன்ற மாதிரி ஒரு இதுதான். ஹாரர் காமெடி தான், சமூக மெசேஜ் உள்ள ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிம் தான். பயம்னா மேபி அடல்ட்டாக இருக்கனால எனக்கு அந்த மாதிரி தெரியல. மேபி சைல்டு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக பார்க்குற படம் தான், எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு டபுள் மீனிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். படம் ஃபஸ்ட் ஆஃப் நான் பார்க்கும்போது எனக்கு புரியாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக எனக்கு அதில் எனக்கு ஒரு இது கிடைக்க ஆரம்பிச்சிது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எல்லாமே ஒரு இது கண்டிப்பாக அதில் இருந்துச்சு, நிறைய கருத்துக்கள் இருந்துச்சு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக எல்லாேருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். லாவணி மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க படம். ஏன்னா வந்து அவங்க ஒரு ஆளாக டைரக்ஷன், ஸ்கிரிப்டு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே அவங்க ஒரு ஆளாக பண்ணுறது வந்து மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் ஒரு ஆளாக பண்ணியிருக்காங்க லாவணி மேடமும். அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது இப்போவும் இருக்குது, இப்போ இந்த ஜென்ரேஷன்லேயும் இருக்குது. அதை வந்து முழுமையாக ஒழிக்கணும். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பட வயசில் பார்த்தீங்கன்னா வாய்ஸு, டைலாக்ஸு, சவுண்ட் வைஸு, டைலாக் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது படம். என்ன ஒன்றுனா கேமராயும் எடிட்டிங்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தீபா அக்கா நல்லா பண்ணியிருக்காங்க, ஆக்ட்ரஸ் தீபா அக்கா நல்லா பண்ணியிருக்காங்க, சொல்ல மறந்துட்டேன். நல்லா அவங்களோட டைலாகும் வாய்ஸ், காமெடி வைஸ் எல்லாமே செமையாக இருக்குது. சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க படம். அந்த டைலாக்ஸில் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா அடுத்தது என்னென்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு ஆடிஷனோ இல்லை போகிறோமோ, எங்கேயா ஒரு ஆடிஷன் போகிறோமோ, இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடிஷன் போகிறோமோ அங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கக்கூடாது. அது வந்து அவங்க மனசை உடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறப்ப. ஏன்னா ஒரு ஆம்பளைங்களும் சரி, ஒரு பொம்பளைங்களும் சரி, அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்குறவங்கள வந்து மூஞ்சி உடைக்கிற மாதிரி ஒரு சொல்ல நம்ம சொல்லிடணும், இல்லை அவங்க நம்ம காட்டிடணும் அவங்கள. அந்த இது அந்த படத்து வரைக்கும் அதான் சொல்லியிருக்காங்க.